சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கிளாசிக் சினிமாவில் எம்ஜிஆர் கண்ணதாசன் இடையேயான நட்பு மிகவும் ஆழமானது. அரசியல் தொடர்பாக இருவருக்கும் இடையேயான விரிசல் ஏற்பட்டு பேசாமல் இருந்திருந்தாலும் தனது படங்களில் வரும் பாடல்களுக்கு கண்ணதாசன் தேவைப்பட்டால் கண்டிப்பாக அவரை அழைத்து பாடல் எழுதச் சொல்லும் அளவுக்கு இருவருக்குள்ளும் புரிதல் நன்றாக இருந்தது. இதை வைத்துத்தான் எம்ஜிஆர் முதல்வரான பின் கண்ணதாசனை அரசவை கவிஞராக அமர வைத்தார். இருவருக்கும் இடையே இருந்த புரிதல் காரணமாக தனது படங்களில் பாடல்கள் எழுதும்போது அந்த பாடல்களில் தனக்கு வரிகள் பிடிக்கவில்லை என்றால் அதை மாற்ற வேண்டும் என்று கண்ணதாசன் நேரடியாக சொல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். எம்ஜிஆர் அந்த வகையில் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த மாட்டுக்கார வேலன் என்ற படத்தில் இடம்பெற்ற பாடலில் இதேபோன்று எம்ஜிஆர் ஒரு இடத்தில் வரிகளை மாற்றுமாறு கூறியுள்ளார். 1970 எம்ஜிஆர், ஜெயலலிதா, லக்ஷ்மி ஆகியோர் நடிப்பில் வெளியான படம் மாட்டுக்கார வேலன். KV மகாதேவன் இசையமைத்த இந்த படத்திற்கு வாலியும் கண்ணதாசனும் பாடல்கள் எழுதியிருந்தனர். இந்த படத்தில் இடம்பெறும் பூ வைத்த பூவுக்கு பூக்கள் சொந்தமா என்ற பாடல் ரசிகர்கள் மத்தியில் இன்றும் நல்ல வரவேற்பை பெற்று ஒரு பாடலாக உலா வந்து கொண்டிருக்கின்றது. மாட்டுக்காரராக இருக்கும் எம்ஜிஆரை ஜெயலலிதா காதலிப்பதும் வக்கீல் எம்ஜிஆரை லட்சுமி காதலிப்பதும் தான் திரைக்கதை. இதில் மாட்டுக்கார எம்ஜிஆருக்கு பொருந்தும் வகையில் கிராமத்து சொற்களையும் வக்கீல் எம்ஜிஆருக்கு பொருந்தும் வகையில் நகரத்து சொற்களையும் சேர்த்து பாடல்களை கொடுத்திருப்பார் கண்ணதாசன். இதில் ஒரு எம்ஜிஆருக்கு சேர்த்து TMS பாடியிருந்த நிலையில் லட்சுமிக்கு LR ஈஸ்வரியும் ஜெயலலிதாவுக்கு P சுசிலாவும் பாடியிருப்பார்கள். இந்த பாடலில் ஒரு வரியில் காதல் வழக்கு போடுவேன் என்று எம்ஜிஆர் பாட, போடுங்கள் கூண்டில் ஏற்றுங்கள் என்று நான் போதும் என்று சொல்லும் வரை நீதி சொல்லுங்கள் என்று கண்ணதாசன் எழுதியிருந்தார். இந்த வரிகளை பார்த்த எம்ஜிஆர் இதில் கொஞ்சம் மாற்றம் செய்யலாமே என்று கண்ணதாசனிடம் கூறியுள்ளார். அதை ஏற்றுக்கொண்ட கண்ணதாசன் போடுங்கள் கூண்டில் ஏற்றுங்கள், உங்கள் பொன்முகத்தை காட்டி வெற்றி கொள்ளுங்கள் என்று எழுதியுள்ளார். இந்த வரிகளை பார்த்த எம்ஜிஆர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் தங்கம் போல் மின்னுகிறார் என்று சொல்வார்கள். அதைத்தான் கண்ணதாசன் தனது பாட்டில் குறிப்பிட்டுள்ளார். நேயர்களே, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இணைந்து நடித்த படத்தில் உங்களுக்கு பிடித்த படம் எது என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.